வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. 24x7 பிஸியாவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு ஆப்டான டைம் இந்த 5 மணி தான். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம். இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் பார்க்க போறோம். பகுதி 2. கடந்த பகுதியில ஒரு 2 பயிற்சிகள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பகுதியில ஒரு 3 பயிற்சிகள் நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ்க்கும் காஃப் மசிலுக்கு உள்ள ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். பயிற்சி 1. இதுல நம்ம அப்படியே இப்படி முட்டி போட்டுட்டு வலது கால் மட்டும் எடுத்து முன்னாடி இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த குதிக்கால் இப்படி கீழே வைக்கணும். நம்மளோட விரல்கள்லாம் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுல கைகள் நல்லா இப்படி கீழே கொண்டு போகணும். நல்லா முதுகு தண்டு நல்லா நேராக்கிட்டு அப்படியே இப்படி கீழே வரணும். கைகள் ரெண்டுமே ஒவ்வொரு கையுமே இப்படி பக்கவாட்டுல வச்சுட்டு நல்லா இப்படி குனியணும். குனிஞ்ச வரைக்கும் மறுபடியும் நிமிரணும். இப்போ ஃபுல்லா நிறைய பேருக்கு இந்த மாதிரி குனிய முடியல, இவ்வளவுதான் வருதுன்னா பரவாயில்ல, அப்படியே பண்ணலாம். கை மட்டும் மடக்க முடியல, இப்படியே தான் இருந்து இது வரைக்கும் தான் வருதுன்னா இதுலயே கூட நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டைனமிக்கா பண்ணணும்னா நல்லா கை கீழே கொண்டு நேரா வைக்கணும். இந்த மாதிரி தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரலாம். ஆறு தளர்த்திக்கலாம். இப்ப அப்படியே நம்ம இடது காலில் பண்ணிடலாம். இரண்டு, 3, 4, 5, 6 தளர்த்திக்கலாம். இப்போ பயிற்சி 2. பயிற்சி 2ல நம்ம பர்வதாசனம் அதோமுக ஸ்வானாசனம் பண்ணிட்டு அதுல நம்ம கால்கள் அப்படியே நகர்த்துற மாதிரி, முட்டியை மட்டும் மடக்கி மடக்கி நேரம் வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுல எலஃபண்ட் வாக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். கைகள் முன்னாடி வச்சுட்டு பர்வதாசனம் இல்ல அதோமுக ஸ்வானாசனம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுல இருந்து ஒரு கால் மட்டும் அப்படியே இப்படி மடக்க போறோம். வலது காலோட முட்டியை மடக்கிட்டு நேரம் வைக்க போறோம். இடது கால் முட்டியை மடக்கிட்டு கீழே வைக்க போறோம். இந்த மாதிரி தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரணும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கலாம். இந்த பர்வதாசனால பாத்தீங்கன்னா நம்மளோட குதிக்கால் கீழே இருந்துச்சுன்னா அது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் அப்படியே மேல மேல தூக்கி பண்ணும்போது அந்த ஆம்ஸ்ட்ரிங் மசிலும் காஃப் மசிலுமே நல்லாவே ஸ்ட்ரெச் ஆயிடும். இப்போ பயிற்சி 3. அதுல நம்ம அப்படியே பின்னோக்கி படுத்துட்டு கால்கள் மேல் நோக்கி நம்ம தூக்கணும். காலை மடக்கிட்டு கைகள் ரெண்டுமே இந்த கீழே பிடிச்சிட்டு நல்லா கால்கள் மேல் நோக்கி தூக்கணும். 2, 3, 4, 5, 6 அப்படியே இப்போ இடது காலில் 1, 2, 3, 4, 5, 6
இந்த மாதிரி இந்த பகுதியில் வந்து நம்ம 3 பயிற்சிகளை வந்து செஞ்சோம். இதுவே வந்து நிறைய ரவுண்ட்ஸ் நிறைய செட்ஸ்லாம் வந்து நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கேட்கும். ஆனால் 1 நாள் 2 நாள் செஞ்சிட்டோம்னா அதோட பலன்களை வந்து கிடைக்கும். நம்ம டெய்லி வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது மட்டும்தான் இது முழுமையான பலன்களை வந்து கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெச்சஸ் நம்ம செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க. சோ அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நனவாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், முன்ன ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு அடிப்படையான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா. நிகழ்காலத்துல, இருந்த காலத்துல, எதிர்காலத்துல அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான பதில்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான கேள்விகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கரெக்டான வரைமுறையில பதில்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலத்துல நம்ம பேசுறோம், ஒரு பிரசன்ட் நிகழ்காலத்துல நீங்க பேசுறீங்க அப்படின்னா பிரசன்ட்ல பேசுற விஷயங்கள் அவங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்க நீங்க பேசுறீங்கன்னா அவங்க என்ன பேசணுங்கிறதுனா கம்பல்ஷன் கிடையாது. பிரசன்ட்ல தான் பேசணும், ஃபியூச்சர்ல தான் பேசணும், பாஸ்ட்ல தான் பேச முடியாது. பேஸ்ட் ஆன் த ஒர்க், அவங்க எதை பத்தி எதை சார்ந்து கேட்குறாங்களோ அதை சார்ந்து அவங்க பதில் சொல்றதை வந்து காலத்தின் அடிப்படையில் சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ காலங்கள் அப்படின்னு கொண்டு வரும்போது இந்த டென்சஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ரூல் மேக்கிங்ன்றது இருக்கு. ஸோ இந்த ரூல் மேக்கிங் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம நிறைய பார்த்துட்டே வந்துருக்கோம். பிகாஸ் பேஸ்ட் ஆன் த ரூல் தான் நம்ம ஒரு வாக்கியத்தையே பெர்ஃபெக்ஷனாக அமைப்போம். ஓகே ஃபைன். பட் என்னதான் ரூல் இருந்தாலுமே அந்த ரூல் ஏற்ற மாதிரி என்ன ஃபார்மேஷன்ஸ் இருக்கோ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூல் இருக்குது அப்படின்னாலுமே அதில் ஆக்ஷன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவார்னா அந்த சென்டென்ஸை வந்து முழுமையடைய செய்வார், அதாவது ஃபுல்ஃபில் பண்ண செய்வார். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ஹவு டஸ் இட் பெர்ஃபார்ம், எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அவங்க அந்த முன்னாடி இருக்கவங்களை குறித்து என்ன வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ரூல் என்ன சென்டென்ஸ் பார்க்கலாம். அவங்க பார்க்க போகிற டென்ஸ் வந்து present continuous tense. ஸோ இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் ஈஸியாக இருக்கும். verb form V1, V2, V3, V1 plus ing. ஸோ நார்மலாகவே இந்த V1, V2, V3 அப்படிங்கிறத ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான மாடுலேஷன்ஸில் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு வார்த்தை என்னன்னா வாட்டர் அப்படிங்கிறது. வாட்டர் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், தண்ணீர் அப்படிங்கிறது தெரியும். அதை வந்து ஒரு வேர்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேர்புன்னு சொல்லலாம், இல்லை சொல்லாமலே இருக்கலாம். ஏன்னா அந்த தண்ணீர் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த தண்ணீரை குடிக்கிறோமா, குடிச்சானா, குடிச்சிட்டு இருக்கானா, இல்லை குடிக்க இருக்கிறானா, இல்லை கொடுத்துட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ ஆல் 3 இஸ் அ வாட்டர் அண்ட் V3 வந்து வாட்டரிங். ஓகேங்களா. ஸோ வேர்ப் ரெடியாக இருக்குது. இப்போ சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். IV, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க, அதாவது சப்ஜெக்ட் ப்ரோனவுனில். ஸோ இவங்க தான் யூஸ் பண்ணுறோன்னு கிடையாது, நேமிங் பர்சன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னும் போது ரூல். ஸோ என்ன ரூல் அப்படின்னா சப்ஜெக்ட் ஃபாலோட் பை ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால is, am, then are. கண்டினியூஸ் அப்படிங்கிறதால V1 plus ing plus ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இதான் நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான ரூல். இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் எழுதும் போது நான் இங்கே இருக்க ப்ரொனவுன்ஸில் ஐ அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யாருக்கு யார் மேட்ச் ஆகணும், இருந்தாலும் ஒரு ரீகால் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐ என்னும் போது விச் சூட்ஸ் am, he is, she is, then it is. அதே மாதிரி they are, were, then we are, were. You ப்ரெசன்ட்னா ஆர், பாஸ்ட்னா வேர். இவங்களுக்கு ப்ரெசன்ட்னா எஸ், பாஸ்ட்னா வாஸ்.
ஸோ ஐயில் வந்து பாஸ்ட் வரும்போது வாஸ், ஐக்கு ப்ரெசன்ட் வந்து ஆம். ஸோ இவங்க தான் இவங்களுக்கு சூட் ஆகுறது சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் ஐ, ஐ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால ஆம் யூஸ் பண்ணணும். ஐ ஆம், ஸோ V1 + ing இல்லையா, வாட்டரிங் a plant. ஸோ ஐ ஆம் வாட்டரிங் அ பிளான்ஸ் அப்படின்னா நான் செடிகளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், தண்ணீர் ஊற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது தான். ஸோ அப்போ நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற்றி கொண்டிருக்கிறேன். அப்போ செடிகளுக்கு அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த ஒர்க் வாட் தே ஆர் டூயிங் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இங்கே பர்சன்ங்கிறது யார், நான் அப்படிங்கிறத போது அப்போ இட் இஸ் இண்டிகேட் ஒன் பர்சன், ஒரே ஒருத்தர் தான் குறிக்கும். ஸோ ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, செடிகள் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்ததால செடிகளுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ எங்கே ப்ளூரல் எங்கே சிங்குலர் வருது அப்படிங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து பாசிட்டிவ்ல எழுதியிருக்கோம், நெகட்டிவ்லையும் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நெகட்டிவ்ல வரும்போது நம்ம நெக்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். பட் நெகட்டிவ்ல வரும்போது இந்த ஆம்ங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆம் நாட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஆம் நாட்னு சொல்லலாம். பட் அது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து இருக்கு. ஆம் ப்ளஸ் நாட் வந்து ஆம் நாட் அப்படின்றத சொல்லுவாங்க. பட் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ain't. ஸோ ஆம் நாட், ஆம் ப்ளஸ் நாட் அப்படிங்கிறது இது ஷார்ட் ஃபார்மில் நம்ம நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். பெட்ரோல் இதெல்லாம் நமக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு, டீசல் தட்டுப்பாடா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவும் அதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி E20 அப்படின்ற பெட்ரோல் தெரியும். அது என்னன்னா எத்தனால் 20%. ஸோ எத்தனால் அப்படின்ற அந்த கெமிக்கலை பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால அந்த பெட்ரோலுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும், நமக்கும் நிறைய லிட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இதோடைய மைய கருத்து. இந்த E20 இல்லாம E22 ஆகட்டும், E25, E30 அப்படின்னு சொல்லி வரிசையா இதோட எஃபிஷியன்சியை ஏத்திட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னும் 4 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 5ஆவதா ஒன்று இறக்குறோம் பாருங்க அப்படின்னு E85 அப்படின்ற ஒரு வேரியண்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டேட்ல இப்போ வரைக்கும் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கேற்றவாறே இப்போ இதுக்கப்புறமா இன்ஜின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் கம்பெனிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் நம்மளுடைய பெட்ரோல் நம்மளோட சாய்ஸ்க்கே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ பெட்ரோல் அடிக்க போகிறீங்க அப்படின்னா எப்படி பவர் பெட்ரோல், நார்மல் பெட்ரோல் அப்படின்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி எனக்கு E20 வேணுமா, E30 வேணுமா, E85 வேணுமா அப்படின்றத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தா போதும். ஒரு கிட்டத்தட்ட இந்த E85லாம் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கே 88 rupees அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஸோ இருக்கிறதுலே கம்மியானது எத்தனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா இருக்கும். பெட்ரோலுடைய அதிகம் அப்படின்றது எத்தனால் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ அதோடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட வண்டிக்கு எது தேவையோ நம்மளே சூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். அதுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணால் மட்டும் போதும். இது எல்லா பங்க்ஸ்லையுமே கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பறவையோடைய ரெக்கையில தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பறக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த வாட்டர் அந்த ரெக்கை ஃபுல்லாக நினைச்சிரும். அதனால வெயிட் ரொம்ப அதிகமாயிடும். காத்தோடைய வேகத்தில் அதால் பறக்க முடியாது. ஈவன் அது காயறதுக்கோ ட்ரை ஆகிறதுக்கோ அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரியான சிக்கல் நிறைய பறவைகள் ஃபேஸ் பண்ணும். ஆனால் வாத்து மட்டும் அதை ஃபேஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாத்துக்கு நேச்சுரலாகவே அதோடைய ரெக்கையில் வேக்சி கோட்டிங் மாதிரியான ஒரு கோட்டிங் அது ப்ரொவைட் பண்ணும். அது எதனாலனா அது வேட்டையாடுறதே தண்ணிக்கடியில் போய் தான் வேட்டையாடும். ஒரே ஒரு ஸ்வாப்பில் டக்குன்னு போய் அதை எடுத்துகிட்டு வந்தாலும் அதோடைய வாழ்நாள் ஃபுல்லாக நிறைய அது தண்ணியிலே கழிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அங்கேருந்து அது தப்பிக்கணும்னா அதோடைய ரெக்கை அதுக்கு தேவைப்படும். அதனால் இயற்கையாகவே கொடுத்த ஒரு வரம் தான் அந்த வேக்ஸ் கோட்டிங். என்னதான் எல்லா பறவைகளுக்கும் ரெக்கை இருந்தாலும் ரொம்ப தனித்துவமாக வாத்துகளுக்கு இது இருக்கிறது. அதோடைய எமர்ஜென்சி டைமில் அது பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது.
அடுத்ததா ஆல்பட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பறவை. இந்த பறவையுமே தண்ணியில எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணி கடியில் இருக்கக்கூடிய மீன்கள் தான் இது வேட்டையாடுறதுக்கான பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். ஆனா பாருங்க, இது வசிக்கிற இடத்துல தண்ணியிலேயே இதுக்கு நிறைய ப்ரெடிக்டர்ஸ் இருக்கு. அதாவது இதை அடித்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியான முதலைகளும் நிறைய இருக்கு. அதனால அதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக இது பறந்துகிட்டே தான் தூங்குமா. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. பறந்துகிட்டே தூங்குனா நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்றதுனாலையும் நம்ம ரொம்ப சேஃபா இருப்போம் அப்படின்றதுனாலையும் இந்த பறவைகள் நம்புது. அதனால எப்பவுமே தண்ணிக்கு மேல இது தூங்காது, தண்ணிக்கு பக்கத்துல இது தூங்காது, பறந்துகிட்டே தான் தூங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே பறந்துகிட்டு பெர்ஃபெக்டா தூங்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்ற வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த ஆல்பட்ராஸ்க்கு தைரியமா கொடுக்கலாம். ஹம்மிங் பேர்டை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு பறவை. இதோடைய வேலையே எல்லா பூக்கள்ல இருந்தும் தேனை உரியறது தான் அப்படின்றது உறிஞ்சு உறிஞ்சு அதை குடிச்சுக்கிட்டு இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுவே பில்ட் ஹம்மிங் பேர்ட் அப்படின்ற ஒரு வகையான ஹம்மிங் பேர்ட் இருக்கு. எப்படி இருக்கும்னா அதோட உருவத்தை விட அதோடைய மூக்கு ரொம்ப பெருசு, ரொம்ப ஷார்ப்பாக ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா சவுத் ஆப்பிரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வகை ஆஃப் பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் எல்லாம் நிறைய தேன் இருக்கும். ஆனால் எல்லாம் ஹம்மிங் பேர்டால அதை எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஈவன் அது சேஃபாக கூட ஃபீல் பண்ணாது, ஒரு சிலர் உள்ளெல்லாம் போய் மாட்டிக்கும். அதனால இந்த தத்தூரா மாதிரியான ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப நீட்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப ருசியான தேன்லாம் கிடைக்கும். அதை எடுக்கணும்னா அதுக்கு இந்த பில்ட் ஹம்மிங் பேர்டால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது நினைச்சா மட்டும்தான் அதை போய் எடுத்து சாப்பிட முடியும். இந்த உலகத்தை நம்ம சுத்தி வரணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு யோசிச்சோம்னா அரௌண்ட் தி வேர்ல்டு 80 டேஸ் அப்படின்ற படங்கள்லாம் வந்திருக்கு. 80 நாள்ல உலகத்தையே சுத்தி வந்திருக்காங்க அப்படின்னா காட்டுவாங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனா இங்கிருந்து நம்ம ஒருவேளை ப்ளூட்டோவை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வச்சுக்கோங்க. அந்த ப்ளூட்டோன்ற பிளானட்டை ரீச் பண்ணணும்னா நம்மளால 4 மணி நேரத்துல ரீச் பண்ண முடியும். இப்போ எப்படி ஒரு டார்ச் ஆன் பண்ணதும் லைட் அந்த ஸ்பீட்ல டிராவல் ஆகுதோ அந்த ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணோம்னா 4 மணி நேரத்துல நம்மளால ப்ளூட்டோவை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வேகமா இருந்தோம்னா. கேக்கெல்லாம் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்ததுதான்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஈஜிப்டில் இருக்கக்கூடிய டோப்ல ஒரு 4000 வருஷம் பழமையான ஒரு கேக்கை எடுத்திருக்காங்க. இது 4000 இயர்ஸ் பழமையானதான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஷாக்கே இருக்கு. ஏன்னா நம்ம ஏதோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கல்ச்சர் மாதிரி கொண்டு வந்தோம், 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி அடிச்சு தான் சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சா இல்லை, அப்பவே ரொம்ப ருசியான பேக்கிங் கேக்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே பயங்கர அதிசயமாக தான் இருக்கு. ஈவன் இன்னுமே ஏதாவது பழமையான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க. பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா, இன்ஃபர்மேட்டிவா, டிஃபரெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farida and Manjalvel Malay team.